கடிகாஜல க்ஷேத்திரத்துடைய மகிமையை 20 அத்தியாயமாக ரிஷிகள் பல பக்தர்கள் என்னென்ன இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இந்த சுவாமியை தபஸ் பண்ணி அர்ச்சனை பண்ணி இந்த சுவாமியை வழிபாடு செய்து யாரெல்லாம் இந்த சுவாமியால் பயனடைந்தால் அப்படின்னு 20 அத்தியாயமாக சொன்னார். இந்த 21வது அத்தியாயத்தில் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தார் இந்திரத்யும்ன ராஜா. அருந்ததி சகாயேன குருணா சோதிதாः கதாः இந்திரத்யும்னஸ்ததா ஸ்ருண்வன் ஹ்ருஷ்டோ நாவிந்தத ஸ்ரமம் கடிகா மாத்ரதஸ்தஸ்ய கடிகாஜலரோஹணம். கடிகாஜல ஆரோகணம், கடிகாஜலத்துக்கு போயிட்டாராம். கடிக மாத்திரத்திலேயே இந்திரத்யும்ன ராஜா சந்தோஷத்தோட கூட வசிஷ்டர் சொன்ன பிரகாரம் சங்க தீர்த்தத்திலையும் சக்கர தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணார். ஸ்நானம் பண்ணிட்டு விசேஷமாக ஆச்சமனங்கள்லாம் செய்து அந்த வசிஷ்டரோடு கூட இருக்க அவர் அந்த சிகரத்தை பார்த்து ஆச்சரியத்தை அடைந்தார். கடிகாச்சலத்தினுடைய ஹேமகோட்டி விமானத்தை பார்த்தார். அந்த ஹேமகோட்டி விமானம் ஒரு மின்னல் மாதிரி மின்றது. என்ன இது ஒரு மின்னல் மாதிரி மின்றதே, என்னால் என் கண்ணை பறிக்கிறது, பகலில் கூட இது மாதிரி மின்றதே, இந்த விமானத்தினுடைய என்ன இவ்வளவு விசேஷம்னு கேட்டார். இப்போ அவர் சொன்னார், இந்த விமானம் சாதாரண விமானம் இல்லை, சிம்மகோஷ்டா விமானம், ஹேமகோட்டி விமானம் இப்படிலாம் பேர். ஹேமகோட்டி சரோஜஸ்ய நாலாமிவ மனோகரம், அது மனோகரத்தை கொடுக்கறதே அப்படின்னு சொல்கிறார். உடனே வசிஷ்டர் சொல்கிறார், ஒரு சமயம் மானச சரோவத்தில் இருக்க அம்சபக்ஷி பிரம்மாவுக்கு கொடுக்க வேண்டி பத்மத்தை எடுத்துட்டு இந்த வழியாக போகிறது. அப்படி போகிறச்ச இந்த சிகரத்து மேலே அந்த கொடி விழுந்துடுத்து. அந்த கொடி விழுந்தோடனே எடுத்தால் திரும்ப வரமாட்டேங்கிறது. அப்படி வரலன்னா அந்த ஹம்சபக்ஷி பகவானை பார்த்து தேவதேவ ஜெகநாதா கிருபாலோ பக்தவத்சலா பிரசாதம் குருமே க்ஷிப்ரம் கடிகாஜலநாயகா ஹேமகோட்டிபதாத்யக்ஷ ஹிருதயானந்த கேசவா பகவன் பவரோகக்ன நமஸ்தேன்று ஹரே ஹரே. ஜென்மத்திலேருந்து ஒருத்தன் பிறந்தத்துலேருந்து ஒரு ரோகம் இருக்குது, அது நிவர்த்தியே ஆகாது அப்படின்னா இந்த நரசிம்மரை சேவிச்ச மாத்திரமே அந்த ரோகங்கள் நிவர்த்தி பண்ணுற. நரசிம்மா, எதை கேட்டாலும் க்ஷிப்ரம் கடிகாச்சல நாயகா, ரொம்ப சீக்கிரமாக கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய நரசிம்மா, நாமரூபாத்மனா விஸ்வம் விபஜ்ய பரிபால்யத்தே சுஜ்யத்தே நீயத்தே ஏனி நமஸ்தே ஹரே ஹரேன்னு நரசிம்மரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது. அப்படி நமஸ்காரம் பண்ணோடனே பகவான் ரொம்ப சந்துஷ்டமாகி பிரசாதமானார். அந்த அம்சபக்ஷிக்கு தரிசனம் கொடுக்குறார் யோக நரஹரியாக. அப்படி தரிசனம் கொடுத்த அந்த நரசிம்மரை பார்த்து இந்த அம்சபக்ஷி வரம் வரைய பத்ரந்தே வினானாலா கிரகாதரம், மா வம்சபக்ஷி, நீ என்ன வேணாலும் வரம் கேளு, எதை கேட்டாலும் கொடுக்குற, இந்த கொடியை மாத்திரம் திரும்ப கேட்காதே, இந்த மின்னல் கொடியை மாத்திரம் திரும்ப காதே. எப்படி நான் இரண்யகசுபு வதம் பண்ணும் பொழுது அவனுடைய கொடலை மாலையாக போட்டுண்ட பொழுது என்னுடைய திருமேனியில் திருவாபரணம் மாதிரி மின்றதோ, இந்த கடிகாச்சல மலைக்கு இந்த மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கொடி அந்த அழகை கொடுக்கறது. பக்தாலாம் இதை பார்த்து சந்தோஷப்பட போகிறா, அதனால நீ இந்த கொடியை திரும்ப கேட்காதேன்னு சொன்னது. பகவான் சொன்ன உடனே அம்சபக்ஷி சொல்லித்து, சுவாமின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா நான் அதை மீறுவேன்னா, பவதே பவதாத் கதம், நான் எப்படி மீறுவேத, நீங்கள் சொன்னேன்னா அதுக்கிட்டேயே நான் வரலேன்னு சொன்னது. பாக்யமே கிமதப் பரம், அதை நான் எடுத்துன்னு வந்து அந்த கொடியை இங்கே விழும்படியாக பண்ணி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தேலே, எனக்கு இதை விட வேறு என்ன பாக்கியம் வேணும்னு இந்த அம்சபக்ஷி சொன்னது. இந்த அம்சபக்ஷி சொன்னோன்னா பகவான், நீ கவலைப்படாதே, உனக்கு எப்போவுமே என்னுடைய அனுகிரகம் உண்டு. சர்வேஷாமபி வாகனம் முக்கியஸ்துவம் பிரபவிஷ்யசி. எனக்கு பிரம்மோத்சவங்கள்லாம் சப்தரிஷி ஆதி ரிஷிகள்லாம் பண்ண போகிறா, பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து கொண்டாட போகிறா என்னுடைய பிரம்மோத்சவத்தில். அந்த பிரம்மோற்சவத்தில் உன்னுடைய ஹம்ச வாகனத்துக்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுத்து
அந்த வாகனத்தையே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சுவாமி சொன்னார். ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து மகாபாகியமானன்னு சொல்லி அதிலேருந்து தான் அம்ச வாகனம்னு ஒரு வாகனம் வந்ததுன்னு இந்த கதையினால் தெரியுது. அந்த வாகனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே இருந்த தீர்த்தத்துக்கு அம்ச தீர்த்தம்னே சொல்கிறேன். பகவான் சொல்கிறார், எவன் ஒருவன் இந்த அம்ச தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்கிறானோ அவனுடைய பாபத்தெல்லாம் அப்போவே போக்குறேன். அதை தவிர்த்து எவன் ஒருவன் இந்த ஹம்சத்தை நோக்கி இதற்கு உணவு கொடுக்குறானோ அந்த உணவு கொடுக்குறவனுக்கு எல்லா விதமான ரோகங்களையும் போக்கிடுறேன் அப்படின்னு சுவாமி சொன்ன வண்ணம் இது விசேஷமான சிகரம்னு சொன்னார். சொன்னோன்ன பலிம் விதுனத்தே யஸ்து தூதாமாப்மா சம்பவேது அப்படின்னு எவன் ஒருவன் உணவுகள்லாம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் விசேஷமான பலனை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். இந்திரத்யும்ன ராஜாவுக்கு சந்தோஷம் வந்தது, ரோமாஞ்சிதம்லாம் அடைகிறாராம். அவளுக்கு மெய் சிலுக்கிறது. இப்பேற்பட்ட ஏமகோட்டி விமானத்தோடைய சிகரத்தில் என்ன நிற்க விட்டார் இந்த பகவான்னு சந்தோஷத்தை அடைஞ்சாரா இந்திரத்யும்ன ராஜா. ததா தட்சிண பார்ஷ்வஸ்துவம் ஹேமகோட்டிம் ததர்ஷா. அந்த அந்த ஹேமகோட்டியில் அங்கே இருக்க அந்த ஹம்ச தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணி பராம் கோட்டிம் காஹமானாம் ஸ்ருங்ககோட்டி விராஜிதம் பூத பிரேத பிசாச்சாதி பிரம்மராட்சச ரக்ஷசாம். பூதகணங்கள், அதுக்கப்புறம் பிசாச்சகணங்கள், பிரம்ம ராட்சசர்கள், இவர்கள்லாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதா? இந்த பகவானுடைய பேரை கேட்டாலே நடுங்கிறாலாம் அத்தனை பேரும். அது மாதிரி ரட்சிக்கிற ஏ பகவானே அப்படின்னு சொல்கிறாள். அதே மாதிரி வேதவாக்யாஞ்ச சூரியஸ்ய ஷகட்டாம் மணிகூபராம். வேதவாக்கியம் எங்கே பார்த்தாலும் வேத சப்தம், எங்கே பார்த்தாலும் ரிஷிகள் அப்படி இருக்காலாம். ஆனால் இந்த ரிஷிகளோட கூட பகவானுக்கு நித்தியபடி பூஜை நடந்துட்டுருக்கு, திருவாராதனங்கள் நடக்கிறது. எப்படி நடக்கிறது அப்படின்னா வைகானசார்ச்சிதாம் நித்தியம். வைகானசார்ச்சிதம்னா நடக்கிறதா, வைகானச ஆகமத்தினால நடக்கிறது. அப்சரசோகண சேவித்தம், ரெண்டு பக்கத்துலேயும் அப்சரகணங்கள்லாம் சாமரம் போட வைகானச முறைப்படி இந்த பகவானுக்கு திருவாராதனை நடக்கிறதா. நிருசிம்ம மணி பேட்டீம் தாம் ஹேமகோட்டி முதீக்ஷவை இந்திரத்யும்னோ மகாபாகோ முமுதே ச பரிச்சதா. அவன் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு யோகாரூடம் நரஹரிம் திருஷ்டுவானத்வ முகுர்முகு அப்படியே பார்க்குறான். பகவானை பார்த்து தரிசனம் பண்ணுறான். யோகாரூடத்தில் இருக்கார். பிரான்முகமாசீனம் ஹேமகோட்டி பதம் கதம். அப்படி கிழக்க நோக்கி இருக்கிற அந்த பகவானை பார்த்தோன்னே ரோமாஞ்சிதா சேஷவபுகு ஸ்தோத்ரயாமாச பூபதிக்கு மெய் சிலுக்கிறது. ரெண்டு கையும் தன்னால் கூப்பணும்னு தோன்றுறது. கண்ணில் தாரதாரியாக ஜலம் கொட்டுறது இந்திரத்யும்ன ராஜாவுக்கு. அப்படி பார்த்தோன்னே நரசிம்ம பகவானை பார்த்தோன்னா அவனால் தாங்க முடியல. அப்படி பார்க்குறான். அப்படி பார்த்த உடனே பகவானை பற்றி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறான். விசேஷ ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்துக்கு பகவான் திருப்தி அடைகிறாராம். இது ஸ்துத்வா ஜெகதபிஹி. அப்படி ஸ்தோத்திரத்துக்கு திருப்தி ஆறான். அப்படி திருப்தி ஆகி பகவான் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார், அவனுக்கு பிரசாதம் கொடுக்குறார். பக்திம் பராம் கோட்டிமயாதயம் மே வசிஷ்ட தஸ்யாத் பிராம உபைத்து ராஜா. பகவான் பேசுகிறார், பிறந்ததுலேருந்தே விஷ்ணு பக்தியை தவிர நீ வேற எதுவுமே பண்ணலையடாப்பா, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? பூதாத்மானோ யோகினோ பக்திமந்த புண்ணியஸ்லோகோஹா. நீ எப்படிலாம் இருக்க, நீ பரம பூத்தனா போயிட்டியே, புண்ணியசாலியாக போயிட்டனே, நான் எப்படி விட்டுவா? யாது பிராமியம் மகீபா. ஏ இந்த பூமியை ஆள்ற இந்திரத்யும்ன ராஜா, எந்த வரத்தை கேட்டு இந்த சிகரத்தை ஏறினியோ அந்த வரத்தை அப்படியே கொடுக்குறேன். நீ வேதம் படிக்கு, சாயுஜ்ய பதவி அடைஞ்சி மோட்சத்தை உனக்கு நான் வாரி கொடுக்குறேன்னு வரத்தை கொடுத்தார் பகவான். இப்படி வரம் கொடுத்தோன்னே கிருபாம்பு வருஷேன நிஷிஞ்ச தீனான்னு அப்படின்னு பார்த்து இந்த பக்தியை மிச்சி அந்த வரத்தை கொடுத்ததுனால வசிஷ்ட சொல்கிறார், இன்னிலிருந்து பக்தோச்சித ஸ்ரீன்றிஹரே. இன்னிலிருந்து பக்தர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கறதுனாலே பக்தவத்சலன் பக்தோச்சிதன் அப்படிங்கிற பேரோட இந்த க்ஷேத்திரமே பிரகாசிக்க போகிறதுன்னு சொன்னால், அத நரஹரி வீக்ஷசா ராஜா. அந்த நரஹரியை பார்த்து நிருபேத்திய ஜென்ம தேஜா, அவன் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தான். நமஸ்காரம் பண்ணுறான். அடிக்கடிக்கு நமஸ்காரம் பண்ணி பகவான்
இப்படி எனக்கு கருணை பண்ணாரேன்னு சந்தோஷம் அடைந்தார். இந்திரத்யும்ன ராஜாக்கு அவர் கேட்ட வரங்கள்லாம் கொடுத்து மோட்சத்தையும் வாரி கொடுத்த இந்த நரசிம்ம பகவான்னு சொல்லி முடித்தார். சொன்னோன்னே ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பிரம்மா ரிஷிகளுக்கு இந்த கதையை சொன்னாராம். அதனால தான் பிரம்மவிவர்த்த புராணத்தில் இது இருக்குது. அப்படி சொன்னோடனே ஸ்ராவியா எவன் கேட்டவா அத்தனை பேர் சந்தோஷத்தை அடைந்து இன்னொரு முறை சொல்லுமோன்னு கேட்டாலாம். சொன்னதுமே கடிகாஜல மகாத்மியம் இதை கேட்குறவாக்கு என்ன அப்படின்னா, இந்த கடிகாஜல மகாத்மியத்தை கேட்குறவாளுக்கு பவத்தோ அனகா, அவனுக்கு பாபமே இல்லாமல் போயிடுமா. கடிகாஜல மகாத்மியத்தை எவன் ஒருவன் கேட்குறானோ அவனுக்கு. அதே மாதிரி பகூனிவை அந்த பகவானை போய் ஆசிரயிக்கணும்னு தோணுமா. கடிகாத்ரேர் மகாமதே ஜயாவகமிதம் பிரம்மன்னு ஸ்ராவியம் லக்ஷ்மீகரம் ருணம். எவன் ஒருவன் ஸ்ரத்தையாக கூட இந்த கடிகாத்திர மகாத்மியத்தை கேட்குறானோ அவனுக்கு எப்போவுமே வெற்றி மட்டுமே அவனுக்கு உரிதாக ஆகுமா. அதே போல் லக்ஷ்மீகரனாக இருப்பானா எப்போவுமே. படதாம் சுண்வதாம் பிரம்மன்னு மகாத்மியம் லிகிதாம் அப்பி. இந்த புஸ்தகத்தை பூஜை பண்ணுறவன், இந்த புஸ்தகத்துக்கு நித்தியம் புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணுறவன், இந்த புஸ்தகத்தை படிக்கிறவன், இதில் இருக்க மகாத்மியத்தை கேட்குறவன், இதில் இருக்க ஸ்லோகங்களை எழுதுகிறவன், இவன் அத்தனை பேருக்கும் அர்ச்சதாம் புஸ்தகம் ரூணாம் ஸ்ரீ நிருசிம்ஹ பிரசீததி. அவனுக்கு சாட்சாத்து யோக நரஹரி யோகா நரசிம்மமூர்த்தியே அவனுக்கு பிரசன்னமாறார் அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் கிம் பித்ருணாம் உத்தரணம் கிருதான்வே விப்ரசேகரஹா. விப்ரசேகரன் எப்படி அவருடைய வம்சத்தெல்லாம் உத்தரணம் பண்ணானோ, கேனவா தபசா தஸ்ய ஸ்ரீ நிருசிம்ம பிரசாத கிருத்து. அவன் வம்சத்தை உத்தரணம் பண்ணது மட்டும் இல்லாமல் பித்ருதேவதைகள்லாம் திருப்தி பண்ணது மட்டும் இல்லாமல் நரசிம்ம பகவானுடைய கிருப்பையும் எப்படி அடைந்தானோ அதே மாதிரி அத்தனை பேரும் அடைவாள். ஸ்வயம்புவே கிருதேபாதே திருத்தையே முனிசத்தமாக இப்படிலாம் சொல்லி பிரஹ்லாத பிரீத்தையே யோகபாவேன பகவான் அருகி. பிரஹ்லாதன் பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் யோக நரஹரியாக இங்கே இருக்கார். சாந்தஸ்வரூபமாக இருக்கார். கடிகாமேகாம் குருவதாம் தப உத்தமம் வாமதேவ ரிஷி முக்கியானாம் முக்தையே சந்திரகேசரி யதோ ஹேமஷிலா பிருஷ்டே ஹரிர்பிம்ப பபூவஹா அப்படிலாம் சொல்லி கடிகாச்சல நாம பாக்குங்கிறார். இந்த பகவான்கிட்ட 24 நிமிஷம் எவன் ஒருவன் இருக்கானோ அவருடைய அத்தனை விதமான பாபத்தையும் போக்கி பகவானுடைய கிருபை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த பகவான் தத்தோ வைகானசா நாம பிரம்மர்ஷய உதீரதாக வைகானசா ஸ்புதாஸ்தோ தேபி விருத்த வித்யோபஜீவினா ஸ்வசூத்ரோக்தேன விதினா ஹரிமாராதயந்தி வை. வைகானச ஆராதனத்தினால பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறாரா இந்த க்ஷேத்திரத்தில். அப்படி திருப்தி அடையிறது மட்டும் இல்லாமல் பகவானது விஸ்வாத்மா நிருஹரிஹி பிரீணயன் சதா. எப்போ பார்த்தாலும் வைகானசன் பூஜை பண்ண மாட்டானான்னு பகவான் இருக்காராம். வைகானசேபியஸ்துவாம் பூஜானாம் கிருண்ணாதி சாஸ்வதாக. வைகானசர்களுக்கே சாஸ்வதமாக இந்த பூஜையை பகவான் கொடுத்தார் அப்படின்னு 22வது அத்தியாயத்தை சொல்லி கடைசியாக முடித்து எப்படே திதம் சரிதம் சுனுயாத்வா பக்தித்தோ லேகிதா கடிகாத்ரிநாத கிருபையா. கடிகாத்ரிநாதருடைய கிருபையால் எல்லா தோஷங்களும் போய் இந்த 22 அத்தியாயத்தை எவன் கேட்குறானோ அவனுக்கு சகல விதமான சௌக்கியத்தையும் பகவான் கொடுக்குறாருங்கிற புண்ணியமான சரித்திரம். 22 அத்தியாயம் கார்த்திகை மாதம் ஆரம்பித்து தனுர் மாதம் சுக்லபக்ஷத்தில் முடிக்கும்படியாக இன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரத்தில் முடிக்கும்படியாக பகவான் கிருபை பண்ணி இருக்கார். அதுவும் கடிகாச்சல க்ஷேத்திரத்துலேருந்து சொல்லணும்னு ஒரு விருப்பம். அந்த க்ஷேத்திரத்துலேருந்தே சொல்ல வச்சு மகாபாகியத்தை வாரி கொடுத்த அந்த பகவான் எல்லாருக்கும் எப்பவும் அவனுடைய கிருபை இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் எல்லாரும் இந்த கதையை கேட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது என்ன ஸ்தோத்திரங்களை சொல்லணும், இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தோடனே பகவானை எப்படி பூஜை பண்ணுறது, என்னமா அர்ச்சனை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு இப்படி பண்ணி ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத யோகா நரசிம்ம சுவாமியினுடைய அனுகிரகமும் யோகாஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகமும் பெற்று எல்லா பக்தாலும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை.